ஆமா, இந்த தேர்தலானது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போர் தான். இன்னைக்கு பல பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது, ப்ரோ திமுகவும் அதோட கூட்டணி கட்சியும் பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி பூச்சாட்டி காட்டுறாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாங்க. இட்ஸ் நாட் அ ஜோக். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி மேல நமக்கு கேள்விகள் இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு, கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஏன் அதிமுக பாஜக கூட்டணி வரக்கூடாதுன்றோம்னா அது வந்தா பின்விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். நாளைக்கே பாஜக ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பல உரிமைகள் பறிக்கப்படும். அதுலேயும் முக்கியமா நம்மளுடைய மொழி உரிமை பறிக்கப்படும். இன்னைக்கே பல நேரங்கள்ல பல இடங்கள்ல ஹிந்தியை திணிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தா ஹிந்தி ஒரு கம்பல்சரி லாங்குவேஜா திணிக்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில நியூ எஜுகேஷன் பாலிசின்றது அமல்படுத்தப்படாமே இருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தா நியூ எஜுகேஷன் பாலிசி அமல்படுத்தப்படும். நம்மளுடைய குழந்தைகளோட எதிர்காலம்ன்றது பெரிய கேள்விக்குறிக்கு உண்டாகும். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புழக்கம் புழங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூவிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள்லாம் புழங்கி கிடக்கிறது பாஜக ஆளும் மாநிலங்கள்ல தான். அதே மாதிரி இன்னைக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது அதிகமா புழங்கக்கூடிய மாநிலங்களா இருக்கிறது பாஜக ஆளுற மாநிலங்கள் தான். இன்னைக்கு நம்ம மாம மச்சான பழகக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்காக நமக்குள்ள விஷம கருத்துக்களை திணிப்பான். அவங்களோட உணவு வழக்கங்கள்ல தலையிடுவான். எப்படி வடநாட்டுல பீஃப் சாப்பிட்டா அவனை வீடு தேடி போய் கொல்ற நிலைமையில இருக்கோ, அதே இது நாளைக்கு தமிழ்நாட்டிலேயே அவன் ஆட்சிக்கு வந்தாங்க. சரி ப்ரோ, பாஜகக்காக இல்லைனாலும் அதிமுகக்காக நான் அந்த கூட்டணி ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா தற்கொலை நீ தான். இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பெரும் சவால்களான நீட் தேர்வா இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும், எல்லாமே அந்த அடிமை ஆட்சியால தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய சவாலை சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு மதுரைக்காரனா, ஒரு திருப்பரங்குன்றத்துக்காரனா நான் ரொம்பவே பெருமை அடைகிறேன். அன்னைக்கு மட்டும் அந்த மக்கள் இந்த மதவாத சக்திகளுக்கு ஆதரவா இருந்து அன்னைக்கு அந்த தர்கா பக்கத்துல இருக்க சர்வேக்கல்ல விளக்கேற்றி இருக்காங்கன்னா அன்னைக்கு ஒரு பெரிய மத கலவரமே நடந்திருக்கும். அதை நடக்க விடாம we will face the consequences தைரியமா சொன்னாங்கல்ல. என் மக்களை நினைச்சு நான் பெருமை அடைகிறேன். இது சமூக நீதி போற்றும் மண், இது சமத்துவம் போற்றும் மண், இது மதசார்பின்மை போற்றும் மண். மதவாதம் என்பது கோழைகளின் இறுதி ஆயுதம். அதை நம் வாக்கின் மூலமாக விரட்டி அடிப்போம். நன்றி.